நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சிறுநீரகத்தை தொடர்ந்து கல்லீரல் திருடப்பட்டதாக எழுந்த புகார் தொடர்பாக விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்க தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநர் தலைமையிலான குழுவுக்கு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன், இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்துல சிறுநீரகத்தை தொடர்ந்து கல்லீரலும் திருடப்பட்டதாக ஒரு புகார் என்பது எழுந்திருந்தது. இந்த கல்லீரல் விவகாரம் தொடர்பாக கிட்னி விசாரணை மேற்கொண்டிருந்த தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குனர் வினித் IAS தலைமையிலான குழு மீண்டும் இந்த கல்லீரல் விவகாரத்திலும் விசாரணை மேற்கொள்ளுமாறு அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த 37 வயது பெண் ஒருவர் விசைத்தறி வேலை செய்து வந்தாகவும் வாங்கிய கடனை கட்ட முடியவில்லை எனவும் இதற்காக சென்னையில கிட்னியை விற்க முயற்சி செய்து கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருந்த நிலையில கிட்னிக்கு மாற்றாக அவருக்கு திடீரென கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக புகார் என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான செய்திகள் தொடர்ச்சியாக பல்வேறு செய்திகள்ல வெளியாகியிருந்த கல்லீரல் கொடுத்தால் 8 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கும் என மாசூல் வார்த்தையை மூப்பர்கள் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக செய்த நிலையில் கல்லீரல் விற்பனை செய்த பின் தற்போது எந்த வேலையும் செய்ய முடியவில்லை எனவும் உடல் பலவீனமாகிவிட்டதும் என கூறி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில தான் சம்பவம் தொடர்பாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் விசாரணை மேற்கொண்ட தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குனர் IAS தலைமையிலான குழு மீண்டும் இந்த கல்லீரல் விவகாரத்திலும் விசாரணை மேற்கொண்டு அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன்.